ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. காலை தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ராகினி ஸ்வீரா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அன்வல், ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா டென்ஷனே இல்லாம கூலா ஸ்டார்ட் பண்ணும். அதுக்காக தான் வந்து பொதுகையில நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு காலை தென்றல் ஷோல. அதுக்காக காலை தென்றல் ஷோ பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என்னோட ஷோ பாத்தீங்க அப்படின்னா அதனால இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். நான் எனக்கு விட கொடுக்குற மாதிரி இருக்கல. சரி, ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து காலை தென்றல் ஷோல வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நான் வந்து ஒரு கதை சொல்லி கருத்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லையா? சோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு குயவனும் ஒரு வைர வியாபாரியும் இருந்தாங்களாம். குயவன் என்ன பண்ணுவாரு, களிமண் வச்சு மண் பாண்டங்களாம் செய்வாரு. வைர வியாபாரி என்ன பண்ணுவாரு, வைரத்தை மண்ல இருந்து எடுத்து மீன் பூமியில இருந்து எடுத்து அதை ஃபுல்லா வந்து ஜொலிக்க வைப்பாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க வேலையில வந்து ஒரு அலுப்பு. ரெண்டு பேரும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது வைர வியாபாரி சொல்லியிருக்காரு குயவன் கிட்ட, உனக்கு என்னப்பா உன் வேலை வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு, வேலையே இல்லாம உட்காந்துருக்க. வேலை இல்லாமனா பெருசா ஒன்றும் வேலை இல்லை, மண் எடுக்கிற அந்த மாதிரி மண் பாண்டம் செய்யற அப்படின்னு சொன்னாராம். குயவன் சொன்னாராம், அட நீ வேற டெய்லி இந்த மண்ணில் உட்காந்து உருண்டு புரண்டு உடம்பெல்லாம் அந்த மண்ணெல்லாம் அப்பிட்டு வேலை பார்க்கறது கடுப்பா இருக்கு, நீ தான் நல்லா வேலையும் சொல்லுமா சுத்துற அப்படின்னாராம். அப்ப வைர வியாபாரி சொன்னாராம், அட நீ வேற எவ்வளவோ நாள் வந்து வைரத்தை கட் பண்ண சொல்லி என் கையெல்லாம் கட் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, இப்போ ஓ வேலையிலேயே வந்து மகிழ்ச்சி இல்லை, என்னோட வேலையிலுமே சந்தோஷம் இல்லைன்னா அப்ப யாரோட வேலை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கும் போது ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஞானின்னு சொல்ல முடியாது, சரி ஓகே, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்கறாங்க. சரி, அவர்கிட்ட போய் கேட்கலாம், எந்த வேலையில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு போய் கேட்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்க ரெண்டு பேருக்குமே வந்து உங்க வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொம்ப அலுப்பா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப களிமண்ணும் அந்த மண்பாண்டமும் வைரமும் இயற்கையாவே பூமியில கிடைச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாராம். இயற்கையா பூமியில கிடைச்சிட்டா என்ன ஆகும், எங்களுக்கு வேலை இல்லாம போகும். சரி, ஓகே, அப்ப நிறைகள் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வேலை இருக்கு. களிமண்ணை வந்து மண் பண்டமாக்கணும், வைரத்தை வந்து ஜொலிக்க வைக்கணும். அந்த வேலை வந்து நிறைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை இருக்கு. அந்த நிறைகளை வந்து குறைகளாக்குற திறமை உங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கிறதா மக்கள் வந்து உங்களை தேடி வராங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வேலை இல்லாம போகும். அப்ப நீங்க பாக்குற பார்வையில தான் வந்து சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ இந்த உலகத்துல வந்து எப்பவுமே வந்து குறைகளை மட்டுமே பார்க்காம நிறைகளை வந்து பாருங்க, நீங்க செய்யற வேலையை வந்து சந்தோஷமா செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். நான் செய்யற வேலையை சந்தோஷமா தான் செய்யறேன்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் வந்து நீங்க செய்யற வேலையெல்லாம் சந்தோஷமா செய்யுங்க, ஓகேவா? இதான் வந்து என்னைக்கான கருத்து. பட் இந்த மாதிரி கருத்து வந்து சிந்தனை செல்வம் செக்மெண்ட்ல போன மாசம் இருந்துச்சு. அது வந்து போன மாசம் ஜூன்ல இருந்து எல்லாத்தையும் புதுசா மாத்திரங்கிறதுனால வேற யாரும் சூப்பர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டேன் சக்தி பீடங்களை. சோ இனிஷியலா வந்து சாமி பத்தி பார்த்தோம், கடவுள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நாள் வந்து மங்களகரமா அமையும் இல்லையா? சோ அதனால சித்தேஸ்வரி அம்மனை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக முரளியம்மா ஷீட் பண்ணிட்டே இருக்காங்க, பார்க்கலாம். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம் வழங்கும் கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ் மற்றும் கோபுரம் குங்குமம். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். இரண்டு சக்தி பீடங்களை பார்த்த பிறகு மூன்றாவது ஒரு அற்புதமான பயணம் ஏற்பட்டது. ஒரு த்ரில்லிங்கான பயணம் என்று கூட சொல்லலாம். நாங்கள் வந்து பங்களாதேஷ்க்கு கல்கத்தாவிலிருந்து சென்றோம். பாரத தேசத்திலே கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற நாடு, நம்முடைய அண்டை நாடு. அங்கே இரண்டு சக்தி பீடங்கள் இருக்கு. ஒன்று சிட்டகாங் அப்படிங்கிறது வந்து தெற்கு கோடியில், பங்களாதேஷில் தெற்கு கோடியில் இருக்கிறது. நம்மளுடைய கன்னியாகுமரி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெற்கு கோடியில் இருக்கிற நகரம் சிட்டகாங். அங்கே வந்து சித்தேஸ்வரி அப்படிங்கிற அன்னை குடிக்கொண்டு இருக்கிறாள். அவள் ஒரு சக்தி பீடம். அந்த மலை மேலே ஒரு கோவில், சின்ன கோவில், அங்கேருந்து பார்க்கும்பொழுது தெரியுது ஒரு சின்ன கோவில். அது வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்தது. அந்த கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுதே
அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி, அப்படி ஒரு சாநித்தியம் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிறத வந்து உணர முடிஞ்சது. அப்படி ஒரு வைப்ரேஷன், சக்தி அலைகள் அந்த இடத்துல. உள்ள போன உடனே காளி தேவி, காளியனுடைய சிலையும் அதற்கு கீழே வந்து ஈஸ்வரன் இருக்கிற மாதிரியான மா காளியனுடைய ஒரு உருவம் இருந்தது. அதுக்கப்புறமாக அங்கேருந்தே மேலே இருக்கிற ஈஸ்வரன் கோவில், அது வந்து சோம்நாத் கோவில், அந்த இடத்தையும் வந்து வணங்கலாம். ஏன்னா அது அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுமாம் அந்த இடத்து மேலே போகிறதுக்கு. உண்மையாகவே அந்த சித்தேஸ்வரி அப்படிங்கிற ஒரு சக்தி பீடம், சட்ல பீடம் எது என்று சொன்னால், அந்த போய் தரிசித்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த கோவில் தான். அந்த இடத்துல தான் அன்னையினுடைய வலது கை விழுந்த இடம், சட்ல பீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுடைய காவல் தெய்வம் பைரவர் தான் அந்த மேலே இருக்கின்ற சோமநாதர். உண்மையாக என்று சொன்னால் அதனுடைய ஆதி சக்தி பீட்டம் அப்படிங்கிறது வந்து சிட்டகாங்கில் இந்த சித்தேஸ்வரி தான். இந்த இடத்துல தான் வந்து அவளுடைய வலது கை விழுந்த இடம். வருஷத்துல ஒரு தடவை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வந்து அந்த இடத்துக்கு கூட்டம் கூட்டமாக மேல வந்து சுவாமியை தரிசிக்கிறார்கள். ரொம்ப ஒரு கடினமான பயணம். அந்த மலையை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப உயரமான மலை. கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு நடந்து போறதுக்கு. அப்பேற்பட்ட மலை. ஆனா அவர் வந்து அப்பகுதி மக்களுக்கு வந்து ஒரு கண்கண்ட தெய்வமாக, வரப்பிரசாதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. சித்தேஸ்வரி, சித்தேஸ்வரி என்பவள் வந்து சித்தத்தை, நமக்கு சித்தம் அப்படின்னு சொன்னா மனம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மனத்தை ஆளுகின்றவள், மனத்திற்கு எல்லாத்தையும் கொடுப்பவள், நல்ல வழியிலே நடத்துவள். அதனால்தான் சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு கூட வந்து லலிதா சகஸ்ரநாமத்துல வருகிறது. இந்த சித்தேஸ்வரியைத்தான் நாம் சென்ற நூற்றாண்டிலே கண்ட அற்புதமான பல மகான்களில் ஒருவரான சன்னியாசியான ஆனந்தமயி, மா ஆனந்தமயி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் ஆராதித்த தெய்வம் வந்து இந்த சித்தேஸ்வரி. இங்கே இவளுடைய ஆதி பீட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஆனா இவளை அங்கே டாக்காவில் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, தியான ஸ்வரூபியாக, பிரார்த்தனை செய்கின்ற, தவம் செய்கின்ற ஒரு தேவியாக கொண்டாடி கொண்டிருந்தார் ஆனந்தமயி. சிட்டகாங்க வந்து நம்முடைய தேசத்தினுடைய ஒரு பம்பாய் மாதிரி அல்லது கோயம்புத்தூர் மாதிரின்னு சொல்லலாம், தொழில் நகரம். நிறைய டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு போகும் பொழுது சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ கோவில் மூடிட போகிறாங்களே அப்படின்னு ஒரு பயத்தினால நாங்கள் எங்களுடைய பயணக்கலைப்பெல்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நேராக கோவிலுக்கு போக சொன்னோம். நேராக அந்த இடத்துக்கு கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே சித்தேஸ்வரிக்காக ஒரு நகர மையத்திலே, சிட்டகாங்கில் நகர மையத்தில் அந்த கோவில் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு அருமையான கோவில், அவர்களுடைய பாணியில் கட்டியிருக்காங்க. உள்ளே அன்னை ஒரு சந்நிதியிலே மா காளி எழுந்தருளி இருக்கிறாள். அவளுக்கு எதிர்க்க ஒரு குண்டம் ஒன்று, ஒரு பானை மாதிரி, ஒரு கும்பம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், அதை வைத்திருக்கிறார்கள். அந்த கும்பத்திலே தான் அன்னையை ஆவாகனம் செய்திருக்கிறார்கள். இந்த கும்பத்திலே இருக்கின்ற அந்த ஒரு விபூதி, சதியினுடைய சாம்பல், இதுதான் வந்து சித்தேஸ்வரி. இதுதான் வந்து ஆதியிலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வருகின்ற ஒரு ஆதி பீட்டம், சக்தி பீட்டம். இதுதான் வந்து இந்த கோவிலுக்கு இவ்வளவு சாநித்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் தெய்வம்.
அப்புறம் அதுக்கு வந்து நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் செய்தார். ஒருவேளை அந்த கிராமத்தில் அந்த மலை மேலே பாதி மலையில் இருக்குது அந்த சித்தேஸ்வரனுடைய ஆதிப்பீட்டம். அதனால் அந்த இடத்துக்கு எல்லாராலும் போக முடியாது அப்படிங்கிறதால அங்கிருந்து அந்த சாம்பலை எடுத்து வந்து இந்த சிட்டகாங்கில் இவங்க வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்தாபிதம் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்க ஆவாகனம் செய்திருக்கலாம். சித்தேஸ்வரிங்கிற கோவில் சிட்டகாங்கிற பேரே வந்து சித்தேஸ்வரியினால் வந்தது தான். அதனால அதுக்கப்புறமா அது பிரபலமாயிருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய ஊகம்தான். ஆனால் அவர் வந்து ரொம்ப உறுதியாக சொன்னது இதுதான் வந்து சக்தி பீட்டம், இதுதான் சட்ல பீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவருடைய அந்த பக்தி, ஒரு ஆவேசம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து நாங்களும் ரொம்ப வணக்கமாக அவருக்கு எங்களுடைய வந்தனத்தை தெரிவித்து கொண்டோம். அதுக்கப்புறம் அந்த கோவிலை சுற்றி வந்த பொழுது மிக அழகாக அன்னை, ஈஸ்வரன், அப்புறமா ஸ்கந்தன், கணேசன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அழகாக பளிங்கு சிலைகளில் உருவாக்கி பல இடங்களில் வைத்திருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து அந்த கோவிலிலே வழிபடுகிறார்கள். இப்படி ஒரு அற்புதமான கோவிலாக தினம் தினம் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து தரிசனம் பண்ணுகின்ற ஒரு கோவிலாக சித்தேஸ்வரியின் கோவில் சிட்டகாங்கில் பங்களாதேஷினுடைய தெற்கு கோடியில் அமைந்திருக்கு. அதை தரிசனம் செய்கின்ற ஒரு பாக்கியம் அன்னையின் கருணையினால கிடைச்சது. மூன்றாவது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ இகார மாத்ருகா பீடரூபிணி ஓம் இம் இந்திராணி இலாதேவ்யை நமஹ. இகாராख्यातिलादेवी श्वेतामत्ते भगाशुभा चन्द्रहासवरो दक्षे वामे धत्ते गदाभयौ. ஓம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம் வழங்கிய கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ் மற்றும் கோபுரம் குங்குமம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது நாங்க ராகினி. ஓகே, சக்தி பீடங்கள், கண்டென்ட் சக்தி பீடங்கள் செக்மெண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பட் நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த செக்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வானகமே வையகமே. கேட்கவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஓகே, இந்த செக்மெண்ட்ல வந்து பிணந்தின்னி கழுகுகள் பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாவே பிணந்தின்னி கழுகுகள்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் என்ன அப்படி புதுசாக பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கறத உங்களை மாதிரி தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இதுக்கு நமக்காக வழங்குறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை சதாசிவம் அவர்கள். பார்க்கலாமா? ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். நான் சில பள்ளிகளில் சொல்வதுண்டு, சங்க இலக்கியத்தில் பாறுக்கழுகளை பற்றி உனக்கு தெரியுமா, அதை பற்றி பேசலாமாவே என்பேன். ஐயா, பாறுக்கழுகள் என்றால் எனக்கு கொஞ்சம் புரியவில்லையே என்பார்கள். நான் அவர்களுக்கு தெரியும்படி சொல்லுவேன். பாறுக்கழுகளை இன்றைக்கு பிணந்தின்னி கழுகுகள் என்று சொல்லுகிறோமே, அது குறித்து பேசலாமா என்பேன். வேண்டாமையா என்பார்கள்.
சில பேர் சில பேர் பார்க்கும்போதே அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளபடியே பிணந்தின்னி கழுகுகளை பற்றியும் தெரிந்து கொள்வதுதான் மிகச்சரியானது. ஏன் மிகச்சரியானதுன்னு சொன்னா, இந்தியாவில் ஒரு காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சக்கணக்கில் இருந்த பிணந்தின்னி கழுகுகள் இன்றைக்கு வெறும் 200 எண்ணிக்கை இருக்கிறது. அந்த 200 எண்ணிக்கையும் நீலகிரி மாவட்டம் மோயார் பள்ளத்தாக்கில் தான் இருக்கு. அப்ப என்ன நேர்ந்தது? லட்சக்கணக்கான இந்த கழுகுகள் இவ்வளவு சீக்கிரம் குறைந்து போவதற்கு எது காரணமாக இருந்துச்சுன்னு ஆய்வாளர்கள் பார்த்தா நம்ம இந்த மாட்டுக்கு மடி வீக்கம் வரும் அல்லது மேயாமை வரும். மாடு மேயாமல் இருக்கும், மடி வீங்கிக்கும், பால் கறக்காது, உணவு சாப்பிடாத போது கால்நடை மருத்துவரை அழைத்து வந்து ஒரு ஊசியை போட சொல்லுவோம். அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கால்நடை மருத்துவர் ஒரே ஊசியை பயன்படுத்தினா அதுக்கு பேர் டைக்ளோபிராக்னு ஒரு மருந்து வச்சு, அது வலிகொல்லி மருந்து. வலிகொல்லி ஊசி போட்டதும் மாடு என்ன பண்ணுது? மேயுது, பால் கறக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் கொஞ்ச காலத்திலேயே மாடு செத்து போகுது. செத்த மாட்டை தூக்கி அன்னைக்கெல்லாம் நாம் வெளியே போடுறது பழக்கம். குறிப்பாக பாரு கழுகுகளுக்கு போடுறது பழக்கம். இப்படி செத்த மாட்டுவை சாப்பிட்ட பாரு கழுக்குகளுக்கும் இந்த டைக்ளோபிராக்ங்கிறது விஷம் அதன் கிட்னியில் இருந்து, அதனுடைய சதையிலிருந்து ஏறி இதனுடைய கிட்னியை கெடுத்து அப்படியே மரத்தில் சாப்பிட்டு போய் உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வாயில நுரத்தள்ளி கொத்து கொத்தா கீழே விழுந்து செத்து போயிடும். இப்போ இதைத்தான் அரசு நிறுத்தி வச்சு, ஐயோ இவ்வளவு கழுகுகள் சாகுதே, என்ன காரணம் கண்டுபிடிச்சு அந்த மருந்தையும் தடை பண்ணி நீக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் இந்த கழுகு இருக்கணும்னு கேட்குறான். இந்த கழுகு ஏன் இருக்கணும்னு கேட்குறான். இந்த கழுகுகள் பெரும்பாலும் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. பெரும்பாலும் சமவெளி பகுதிகளில் செத்து கிடந்த உடல், அது நாய் செத்து கிடக்கலாம் அல்லது வேறு ஏதாவது செத்து கிடந்தால் கூட அதை துப்புரவு செய்கிற மிகப்பெரிய உயிரினம் தான் பாருக்கழுகு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் மிச்சமாயிருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில 200 கழுகுகள் இருக்கிறத நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் சமவெளி பகுதிக்கு எல்லா நதிகளும் வருகிறது. மனிதர்கள் நுழைய முடியாத அடர்த்தியான ஒரு காட்டுக்குள் ஒரு 5000 கிலோ எடையுள்ள ஒரு யானை இறந்து போனால் அதை துப்புரவு செய்யணும். அது மக்கி மறைவதற்கு, வளர்ச்சிதை மாற்றம் அடைவதற்கு ஒரு 3 மாசம் எடுத்துக்கும். ஆனா 3 மாசத்தில் அதன் உடம்பிலிருந்து வெளியேறுகிற பல நுண்ணுயிர்கள் நாம் குடிக்கிற தண்ணீரில், நமக்கு கீழே வருகிற தண்ணீரில் கலந்து விட்டால் மனிதர்களுக்கும் அது புதிய புதிய நோய்களை உருவாக்கும். இப்போ ஒரு 200-250 கழுகுகள், ஒரு யானை 5000 கிலோ எடையுள்ள ஒரு யானை இறந்து கிடப்பதை பார்த்தால் அவையெல்லாம் ஒரு 3 நாளில் அவை முழுசாக சாப்பிட்டு அவை மக்கி மறைய வைத்து விடுகிறது. கழுகு ஒரு பெரிய உதவி நமக்கு செய்யும், நமக்கு புதிய நோய் வராமல் காப்பாற்றுது. இப்போ இந்த கழுகுகள் வேணும்னு நம்ம சொல்றோம். அப்படி வேணும்னு சொல்லுகிற போது அந்த கழுகை பற்றி அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் எங்கே வாழுகிறார்களோ அந்த மக்களிடத்திலே போய் அந்த கழுகுகளை பற்றியும் அந்த கழுகுகளை வாழ சொல்லுகிறோம். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஒரு செய்தியை மக்களுக்கு சொன்னார், அதை மக்கள் பின்பற்றுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு குஞ்சு மரத்திலிருந்து கீழே விழுந்துருச்சு. 200 எண்ணிக்கையில் இருக்கிற பாரு கழுகுகளில் ஒரு குஞ்சு, 3 மாதமான ஒரு குஞ்சு கூட்டிலிருந்து கீழே விழுந்துருச்சு. ஏன்னா அது இந்த ஒரு குஞ்சு தான் வைக்கும் அல்லது 2 குஞ்சு தான் வைக்கும். அதனால அவ்வளோதான் கூட்டில் இடம். ஏன்னா ஒரு குஞ்சு அவ்வளவு பெருசாக இருக்கும். அது தொடர்ந்து தாய் பறவை என்ன பண்ணுன்னா, நீ எப்படி ரெக்க விரிச்சு பறக்கணும்னு சொல்லு. அவ்வளவு உயரத்தில் பறக்கிறது அந்த கழுகு. ரெக்க விரிச்சு பழகும்போது கூட்டிலிருந்து நழுவி கீழே விழுந்துருச்சு. இப்போ அதை காப்பாற்றணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வனத்துறையோடு பறவை ஆர்வலர்களோடு இணைஞ்சு ஒரு கூட்டை கட்டி அதுக்குள்ளே இந்த குஞ்சை வச்சு வளர்த்தோம். ஒரு குஞ்சு கூட நமக்கு முக்கியமாகப்படுகிறது. இன்னைக்கு அவ்வளவு இருந்த பாருக்கழுகுகள் அழிந்து போய் கொஞ்சம் இருப்பதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புணர்வு மனிதர்களுக்கு இருப்பதால் நம்ம அதை காப்பாற்றணும் எல்லாரும் முடிவு செய்து ஒரு 4-5 மாதம் அதுக்கு சாப்பாடு கொடுத்து வைக்கிறோம். கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து வந்து அதனுடைய உடலை பற்றி சொல்கிறார். உடலை பரிசோதித்து விட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதை சொல்லுகிறார். நீங்கள் உணவு என்றால் ஆட்டிறைச்சி மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் 800 கிராம் வீதம் அதுக்கு தர வேண்டும் என்கிறார். நாமும் அதை தந்து, அதுக்கு பேர் பணந்தினி கிழகாக இருந்தாலும் கூட நம்முடைய வருகை அது ஆவலோடு எதிர்பார்க்கும்.
நம்மோட அன்பாய் பழக நினைக்கும். 4-5 மாதம் பழகி நம்மோடு இருந்து சாப்பிட்டு விட்டு இனி காட்டில் தனியாக பறந்து போகலாம் என்று முடிவுக்கு வருகிற போது அதை எங்கு கீழே விழுந்ததோ அங்கிருந்தே அதை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதனுடைய இயற்கையான வாழ்க்கைக்கு திருப்ப வேண்டும் என்று நினைத்து மாவட்ட ஆட்சியர் உள்பட ஒரு பெரிய கூட்டத்தோடு போய் நின்று கொண்டு அந்த கழுகை தூக்கி போய் அது விழுந்த இடத்திலிருந்து மேலே தூக்கி எறிந்துவிட்டு நாம் நடந்து வருகிறோம். ஆனால் அந்த கழுகு அங்கு போக பிடிக்காமல், இயற்கையோடு சேர்ந்து வாழ பிடிக்காமல் மனிதர்களின் காலை சுற்றி வருகிறது, மனிதர்களை அண்டி வாழுகிறது. உள்ளபடியே அன்பு, பாசம், பிரிவு, பரிவு எது இருந்தாலும் கூட ஒரு கழுகு நம்மோடு ஒரு 4-5 மாதம் வாழ்ந்துவிட்டு இயற்கைக்கு திரும்பாமல் நம்மோடு வாழ நினைப்பது என்பது இயற்கைக்கு நாம் செய்கிற நெருக்கம். அதிலிருந்து எண்ணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் எதையும் நாம் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது. குறிப்பாக பறவைகளை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது. பறவைகளை வீட்டில் வளர்த்தால் அதனுடைய இயல்பு பாதிக்கப்படும். ஏன்னா அவ்வளவு தேவையை ஒட்டி, அது காட்டு இருக்க வேண்டிய தேவையை ஒட்டித்தான் நாம் எடுத்து வளர்த்தோம். ஆனால் அது வேறொரு சிக்கலை, வேறொரு செய்தியை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆக எந்த பறவையும் நாம் வளர்க்க வேண்டியதில்லை, அதன் வாழ்விடங்களை விட்டு வைத்தாலே போதும். நம் குழந்தைகளை நாம் வளர்ப்போம், பறவைகள் தானாக வளரும், இயற்கையாக வளரும். இயற்கையில் பறவைகள் இருக்க வேண்டும். பாருக்கழுகள் மாத்திரமல்ல, பல வண்ண பறவைகள், பல பறவைகள் இன்றைக்கு வாழ்க்கை சிக்கலில் இருந்து மீட்பதற்கு மனிதனின் உதவியை கோரி நிற்கிறது. உறவுவோம். வெல்கம் பேக் டு த ஷோ காலை தென்றல். ஓகே, வானகம் செக்மெண்ட்ல வந்து பிணத்தனி கழுகுகள் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து தமிழ் விருந்து. ஸோ தமிழ் விருந்து பத்தி பேசணும்னா தமிழ் பத்தின நல்லா தெரிஞ்ச, தமிழ்ல நல்லா ஃப்ளோ இருக்கிற ஒருத்தர் தான். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் பேராசிரியர் முனைவருக்கும் ஞானசம்பந்தன் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேச போறாரு. என்ன அப்படி நேயர்களுக்காக பார்க்கலாம். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். ஞான ஆலயம் பத்திரிகை குழுமம், ஞான ஆலயம் ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி. எதில் சந்திக்கிறோம்? விருந்தில் தான் சந்திக்கிறோம். காலை நேரத்தில் அதிகாலை சிந்தனையோடு ஒரு நல் விருந்தோடு நம்ம சந்திக்கிறோம். இந்த விருந்து அப்படின்னு சொல்கிற போதே விருந்துன்னா என்ன, இந்த சொல்லுக்கு பொருள் என்ன? விருந்துங்கிறத தொல்காப்பியம்னு தமிழ் இலக்கிய உலகில் முதல் இலக்கண நூல் அதாங்கிறாங்க. தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம். அதில் விருந்துங்கிற சொல்லுக்கு அவர் புதுமை அப்படிங்கிறார். இப்போ எங்கள் வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். எங்கள் அக்கா பையன் வந்திருக்காரு, எங்கள் அத்தை மகன் வந்திருக்காரு, எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா பையன் வந்திருக்காரு, தூரத்து சொந்தம் வந்திருக்காங்க, இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம இலக்கியங்களில் சொல்லப்படுற விருந்துன்னா யாருன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதிதி, வடமொழியில் சொல்கிறாருந்தா யாரோ ஒருத்தரா, அவருக்குத்தான் நம்ம என்ன செய்யணுமா, ஏதாவது செய்யணுமா. இப்படி வைங்க, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம்னு வைங்களேன், ஒரு நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறோம்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். அங்கே போய் இறங்குறது எப்படி இறங்கணும், அங்கே வந்து தங்கிறதுக்கு என்ன இடம் இருக்குது, அதுவும் இப்போ எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்களா, எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. திரும்பி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, எவ்வளோ பார்க்குறோம். அப்போ அப்படிலாம் இல்லைங்க. தேசாந்திரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க பாட்டுக்கு கால்நடையாக பயணப்பட்டுக்கிட்டே போவாங்க. அப்படி பயணப்பட்டுக்கிட்டே போகிற போது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு திண்ணை இருக்கும், ஏதோ ஒரு வீட்டில்
முகம் தெரியாத ஒருத்தர், ஐயா யார், எந்த ஊர், எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்பாங்க. வந்தவங்களை இந்த திண்ணையில் உட்கார வச்சு, சொல்லுங்கய்யா என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு, இல்லையா நான் புறப்பட்டப்ப தான் சாப்பிட்டது, ஒன்றும் இல்லையா இந்த உடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உணவு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட தங்கி போங்கய்யா மழை தண்ணியாக இருக்கு அப்படி சொல்கிறதும் உண்டு. இப்போ இன்னைக்கு இந்த சூழலில் இதை நம்ம ஒத்துக்கிற முடியுமா? ஏங்க யாரையோ உட்கார வச்சுக்கிட்டு நம்ம தெரியாதால அவன் எதையா தூக்கிட்டு போட்டான்னு என்ன பண்ணுறது அப்படித்தான் சொல்கிறோம். இல்லைங்க, அப்படியான பாரம்பரியம் இல்லை நம்முடைய பாரம்பரியம். வருபவரும் நல்லவராக, வரவேற்பவரும் உத்தமராக என்று இருக்கிற காலம் என்று நாம் பார்த்த வரைக்கும் இருந்திருக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்க பார்த்துருக்கிறேன். ஏதாவது ஒரு இதுக்கு போனோம்னா வீட்டில் கூப்பிட்டு, வாங்க உட்காருங்கய்யா, எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்களேன், எடப்பாரிட்டு போங்களேன், அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா, தண்ணி என்னையா தண்ணி, இந்தாங்க மோர் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இதுதான் நம்முடைய பாரம்பரிய வழக்கம். இப்படி வர்றவங்களுக்கு நம்ம விருந்து செய்கிறதுங்கிறது விருந்தோம்பல்ங்கிற பண்பு. திருவள்ளுவர் விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்தையே பிரமாதமாக சொல்கிறார். ஒரு 2 இடம் உங்களுக்கு நான் சொல்கிறேனே, விருந்து பற்றிய விஷயங்களில் 2 இடம் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் எழுதுனது. கதாநாயகன் கோவலன், கதாநாயகி கண்ணகி, இன்னொரு கதாநாயகி மாதவி. சரி, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். கோவலன் வணிக குலத்தை சார்ந்தவர், மனைவியோடு இருந்தார், திருமணமாகி மனைவியோடு இருந்தார். பிறகு கலைகளின் வடிவமாகிய மாதவியால் ஈர்க்கப்பட்டு அங்கே போயிட்டார், செல்வத்தெல்லாம் இழந்துட்டார். திரும்ப வந்தார், மனைவியை கூப்பிட்டு மதுரைக்கு வந்தார். வந்த இடத்துல சிலம்பு விருத்தலில் திருடன்னு குற்றச்சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். மதுரையை கண்ணகி எரிச்சாங்க. பிறகு அவங்க கேரளா பக்கம் நடந்து போய் அங்கே கணவனோடு வானூர்தியில் ஏறி சென்றார்கள். இது நம்ம கதை தெரியும். இந்த கதையில் ஆங்காங்கு சொல்லப்படுகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, மிக அற்புதமாக இருக்குங்க. ஒரு உதாரணம், கோவலன் எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்தபோது கண்ணகி பூம்பூங்காரத்தில் அவனை வரவேற்கிறா. எப்படி வரவேற்கிறா? எல்லாத்தையும் இழந்துட்ட, என்னை விட்டுட்டு போயிட்ட, இன்னொருத்தருடைய வீட்டில் இருந்த, அதெல்லாம் கூட வருந்தற்குரிய செய்தி தான். ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு கவலை எனக்கு உண்டு. என்ன தெரியுமா? என் அன்பு கணவனே, நீ இல்லாத இந்த நாட்களில், இந்த வீட்டில் நாட்கள் கூட இல்லை, வருடங்களில் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் கூட வந்ததில்லை. என் வாழ்நாளில் விருந்தினர்களை உபசரிக்கிற வாய்ப்பை இழந்தேன். பாருங்க, கண்ணகியுடைய கவலை என்ன? குடும்பம் போச்சு, கணவன் கூட இல்லை, செல்வம் போச்சு, சுற்றத்தாருக்கெல்லாம் வருத்தம் ஏற்பட்டது. அப்போது கூட அதை பற்றிலாம் அவள் சொல்லலாம். என்ன சொல்கிறா? அறவோர்க்கு அழித்தலும், அந்தனர் ஓம்பலும், துறவோர்க்கு எதிர்தலும், தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை அப்படிங்கிறா. அப்போ எனக்கு இழப்பு என்று சொல்வது என்னுடைய வாழ்நாளில் எது தெரியுமா? வந்த விருந்தினர்களை உபசரிக்கிற வாய்ப்பை நான் இழந்தேன், உன்னால் இழந்தேன்கிறார். ஏன்? ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு வர்றதுக்கு தயங்குவாங்களாம். என்னப்பா அங்கே போயிட்டு அப்படின்னு வந்துடக்கூடாதான். அதனால தான் நீங்கள் பிச்சை கேட்குறப்ப கூட வாசலில் திண்ணையில் ஆம்பளை உட்காந்துருப்பாருப்பாங்க. அவர்கிட்ட யாராவது கேட்குறாங்களா? அம்மா தாயே அப்படி தானே கேட்குறாங்க. மாதுகரம் என்ற வைணவத்தில் சொல்லுவாங்க. இந்த உணவிடுற கரத்துக்கு பேர் பெண்ணோட கைதான் அதுக்கு பேர். இப்போ விருந்து கொடுத்தல் என்பது இத்தனை பெருமை. ராமாயணத்தில் இதே மாதிரி ஒரு காட்சி உண்டுங்க. சீதை இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கிற போது ஒரு கவலைப்படுறா. எப்படி? நான் பிரிஞ்சு வந்துட்டேன், என்ன இந்த ராவணன் கொடி அரக்கன் தூக்கிட்டு வந்துட்டான், அங்கே யாராவது எங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீடுனா எங்கே தெரியுங்களா? அயோத்தி இதில் இல்லை, ராமனுடைய அந்த அயோத்தி மாநகரத்தில் இல்லை, எங்கே நாங்கள் இருந்த பர்ணசாலைக்கு யாராவது அதிதிகள் வந்தால் ராமன் எப்படி என்ன பண்ணுவார்? விருந்து கண்ட போது எண்ணுருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறார். விம்முதல்னா என்ன? பெருசாக அழுகிறது இல்லைங்க, இந்த விம்மி வெடிச்சு சிதறிட்டான் அப்படிம்போம் இல்லையா, அது மாதிரி அப்படி ஒரு ஏக்க பெருமிச்சோடு சொன்னாலாம். அப்போ விருந்தினர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு உபசரிப்பு செய்வதும் நம்முடைய பண்டைய வழக்கம். இப்போ அது இருக்கா? ஒரு கேள்வி கேட்குறோம். நான் பார்த்தேங்க, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. நான் மேலேருந்து நேர்முகவரணை பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் அந்த கும்பாபிஷேகம் முடித்த உடனே
எல்லா மக்களும் நாலா பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க. ஏறத்தாழ ஒரு 5 லட்சம் பேர் மதுரைக்குள்ளே அப்படி போகிறாங்க. அப்போ எல்லார் வீட்டு வாசல்லையும் பெஞ்சுகள் போடப்பட்டு அதில் புளியோதரை, வெண்பங்கள், சுண்டல், பானக்கரம், நீர்மோர் எல்லாம் வச்சுருக்காங்க. போகிற வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு, வாங்க எங்கள் வீடு ஊருக்கு வந்திருக்கீங்க, மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிட்டு போங்க அன்று நம்மவர்களை, வடநாட்டவர்களை, வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருப்பவர்களை, ஏன் ஆஸ்திரேலியா, லண்டன்லேருந்து வந்திருக்கிற அத்தனை பேரையும் கூட தங்களுடைய வரவேற்கிற மொழியால், அவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியுமோ இல்லையோ, ஆனால் இப்படி வரவேற்று சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களை வீட்டு வாசலில் உட்கார வச்சு அவர்களுக்கு அந்த விருந்து கொடுத்த விஷயத்தை நான் நேரடியாக பார்த்தேன். இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முதல்ல வச்சுக்கங்களேன். அப்போ பாருங்க, நான் பறித்து தின்கிற குணத்தை உடையவனாக இருந்த மனிதன் கொடுத்து சாப்பிடுகிற மனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால் விருந்தோம்பலே அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தடினும் வேண்டற்பாற்றன்று. இதுக்கு என்ன அர்த்தம்? அமிழ்தமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு கதவை போட்டு திங்காது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்க. விருந்துல எத்தனை வகை இருக்கு பார்த்தீங்களா? நாளை சந்திப்போம். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல் வழங்கிட்டு இருக்கிறது நாங்க ராகினி. ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொன்னாரு. அண்ட் பழைய நம்மளுடைய புராண கதைகள்ல இருந்து, சிலப்பதிகாரத்துல இருந்து, எல்லா ராமாயணத்துல இருந்து எவ்வளவு விஷயங்கள் அந்த 2 பெண்களுமே வந்து விருந்தோம்பலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா சொன்னார்ல. நிறைய டிஃப்ரெண்டான கதைகள் வந்து நமக்கு இந்த மாதிரி பொதிகையில மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கறத பெருமையாவே சொல்லிக்கலாம். சோ அடுத்து நம்ம செக்மெண்ட் என்ன, இதுக்கு ரிலேட்டடான ஒரு செக்மெண்ட் தான் நம்ம விருந்தினர். சோ நம்ம விருந்தினர் செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து நம்மள யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்டோட கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜெனரலாவே சின்ன வயசுல இருந்து கார்ட்டூன் அனிமேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம வளர வளர அந்த துறையும் வந்து ரொம்பவே டெவலப் ஆச்சு. இன்னைக்கு அந்த துறை வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கு இல்லையா? சோ இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, XYZ Axis கம்பெனியோட மல்டிமீடியா அனிமேஷன் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக இயக்குனர் திருமதி அன்பரசி அவர்கள். பார்த்தலாமா? ஹலோ மேம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் உங்க டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அனிமேஷன் அப்படின்னு பத்தி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து கார்ட்டூன் எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அனிமேஷன்ங்கிறது இப்போ ஒரு பெரிய லெவல்ல இருக்கு இல்லையா? ஆனா அந்த அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அனிமேஷனோட மேனேஜிங் டைரக்டர் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்றீங்க அப்படிங்கும்போது ஐம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள முதல்ல வந்தீங்க? என்ன சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்து கார்ட்டூன் பார்த்தனால இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தீங்களா, இல்ல யாரா இன்ஸ்பயர் பண்ணி வந்தீங்களா, இல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட்? சின்ன வயசுன்னு சொல்லும்போது எனக்கு அப்பெல்லாம் நம்ம வந்து பொதிகை டிவி தான், வேற எந்த டிவியும் கிடையாது. தூர்தர்ஷன் மட்டும் தான் நமக்கு பாக்குற சான்சஸ். ஐ மீன் லைக் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன். அப்போ ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி டிவியில பார்த்ததுதான் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி அப்பெல்லாம் கார்ட்டூன், சினிமா, ஒளியும் இந்த மாதிரி பார்த்தது. அப்போ கார்ட்டூன் எப்பவாவது ஒரு செக்மெண்ட்ஸ்ல தான் போடுவாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஆனா அப்ப எனக்கு பெருசா ஒன்றும் ஐடியா இருந்தது இல்லை. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, என்ன சாஃப்ட்வேர்ல செய்வாங்க, எப்படி அதை ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் பெருசா ஒன்றும் ஐடியா இருந்தது இல்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் சென்னை வந்தேன். நான் பிறந்ததெல்லாம் விழுப்புரம். ஓகே. ஸோ என்னோட காலேஜ், ஸ்கூல் எல்லாமே விழுப்புரம் தான். அது ஒரு ஸ்மால் டவுன். ஸோ அங்கே பெருசா ஒரு மீடியாவுக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சவுண்ட் இன்ஜினியர் சுதாகர் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் அப்போ ரொம்ப பீக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 1995 அந்த டைம்ல. அப்போ அவங்க வந்து இளையராஜாவோட மியூசிக்ல ஒரு 10 இயர்ஸும், அப்புறம் தேவாவோட மியூசிக்ல ஒரு 10 இயர்ஸும் சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நான் வந்து மேரேஜ் ஆகி வந்த உடனே பெருசா ஒன்றும் தெரியாது. அப்போ ஆக்சுவலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் அவங்க என்ன பார்த்தாங்க. ஸோ வீட்டில இருந்து சமைக்கணும், வீடை பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என் மேல இருந்துச்சு. அப்போ அவங்க மார்னிங் 8 o'clock போனால் நைட் 12 ஆகும், 1 o'clock ஆகும், 2 o'clock ஆகும் திரும்பி வர்றதுக்கு. அது வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கணும். ஸோ என்னால அந்த மாதிரி சும்மா சமைச்சிட்டு வீடை பார்த்துட்டு அது மாதிரிலாம் இருக்கிற கேட்டகரி கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும், சம்திங் கிரியேட்டிவா பண்ணணும், டைம் யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற டைப் நான். அப்போ நிறைய நான் கேட்டேன், நான் ஏதாவது ஒர்க் பண்ணட்டுமான்னு. சென்னையில் வந்து உனக்கு என்ன பெருசா ஒர்க் பண்ண தெரியும், இதெல்லாம் புதுசு, உன்னால பஸ்ல எல்லாம் போயிட்டுலாம் வர முடியாது அப்படிலாம் சொல்லி என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. திருப்பி நான் கேட்டேன், வேற ஏதாவது நான் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. சரி என்னமோ சும்மா நான் டைம் பாஸ்க்காக கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டாதான், ஓகே எங்க ஆஃபீஸ்ல இந்த அனிமேஷன் ரிலேட்டடா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, நீ வேணா படிக்கிறது இருந்தா அந்த மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படின்னா ஏதோ ஒன்று டைம் பாஸ்க்காக கேட்கறேன், சும்மா தான் நான் கேட்கறேன் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. ஏதோ சும்மா வேணா டைம் பாஸ் போகணும்னா நீ இந்த கோர்ஸ் வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அது வந்து 3D Studio Max அப்படின்ற அனிமேஷன் சாஃப்ட்வேர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது.
அப்போ அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல வந்து நிறைய இன்டீரியர் டிசைனிங், எக்ஸ்டீரியர் டிசைனிங் அந்த மாதிரி நிறைய ஒரு மாடலிங் ரிலேட்டட் அந்த மாதிரி கிரியேட்டிவா. பட் பேசிக்காவே எனக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் ஐடியா உண்டு. பட் எந்த விஷயம் செஞ்சாலும் சின்சியராகவும் அது பர்ஃபெக்டாவும் செய்யணுங்கிறதுல நான் ரொம்ப கிளியரா இருப்பேன். அது சமையலா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னோட திங்ஸை நீட்டா வச்சுக்கணும். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அது பர்ஃபெக்டா பண்ணணும், அழகா பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப எனக்கான அந்த சாஃப்ட்வேரை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அது இன்டீரியர் டிசைனிங், டிசைன் ரிலேட்டட் கிரியேட்டிவ்க்கான ஒர்க் அது. அப்ப நான் ரொம்ப இன்வால்வ்டா அந்த கோர்ஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடாகவும் சின்சியராகவும் பண்ணேன் அந்த கோர்ஸ். அது முடிக்கும் போது அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, நீங்க இங்கேயே ஃபேக்கல்ட்டியா ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்சியரா கோர்ஸ் பண்றதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன், அங்கேயே என்ன ஃபேக்கல்ட்டியா ஜாயின் பண்ண, சும்மா அதெல்லாம் சொல்லுவாங்க, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால அப்படிலாம் ஜாப்க்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்டர்வியூ அட்டன் பண்றேன், செலக்ட் ஆனா நான் அங்கே ஒர்க் பண்றேன் அப்படின்னு. ஓகே, அதுக்கு மட்டும் பெர்மிஷன் ஓகேன்னு வந்தது. ஓகே, நான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாயின் பண்ண சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்டால நோ சொல்ல முடியாது, ஏன்னா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். அது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம்லாம் போறது இல்லை. என்னன்னா அவங்களுடைய பயம் என்னன்னா, நான் காலையில 8 o'clock ஸ்டுடியோக்குள்ள போனா நைட் 12 o'clock வரும். அப்போ வந்து பெருசா இந்த மாதிரி மொபைல் போன் அப்படிலாம் கிடையாது. நான் உள்ள போனா வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீ எங்க போற, எப்படி இருக்க, என்னவா இருக்கேன்னு என்னால பாத்துக்க முடியாது. சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள உன்னால பஸ்ல ஏறி இறங்கி அப்படிலாம் போயிட முடியுமான்லாம் என்னால சொல்ல முடியாது. அதனால அப்படி வேண்டாம் அப்படிங்கறது அவங்களோட, வேலைக்கு அனுப்பக்கூடாது அந்த மாதிரி கிடையாது. எனக்கான ஒரு எனக்கு கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால வேண்டாம் அப்படின்னு. அப்போ நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ 2 வீலர்ல பக்கத்துல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அங்க 1 year ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி அங்க வந்து கேரியரை வந்து நான் ஃபேக்கல்ட்டியா ஸ்டார்ட் பண்ணாலும் கோர்ஸ் என்கொயர் பண்றதுல இருந்து, கோர்ஸ் டிசைன் பண்றதுல இருந்து, ஃபாலோ பண்றதுல இருந்து, கவுன்சிலிங் பண்ற வரைக்கும் எல்லாமே நானா இன்வால்வ்டா வாலண்டியரா பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் பிடிச்சிருக்கு இல்ல அந்த ஜாப், அதனால வாலண்டியரா ஐ டிட். அப்ப பண்ணும்போது ஓகே, பெரிய ஆர்கனைசேஷன்லயே அப்ளை பண்ணலாமேன்னு தோணுச்சு. பிகாஸ் நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் வேற வேற கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்ணி போகும்போது எனக்கும் ஒரு ஆசை, ஓகே நம்ம கூட அப்ளை பண்ணா கிடைக்குமோ அப்படின்னு. அப்போ அதே மாதிரிதான் நான் வேற பெரிய கம்பெனி, MNC கம்பெனிக்கு போகட்டுமான்னு கேட்டேன். அங்கெல்லாம் போய் உன்னாலாம் சர்வை பண்ண முடியாது. திருப்பி அதே மாதிரி தான், நீ அங்க போய் எப்படி பண்ணுவேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்க வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும், நிறைய வெளியில மாநிலத்துல இருந்தா வருவாங்க, அவங்களோட மிங்கிள் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்ளை பண்றேன், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், செலக்ட் ஆனா நான் வொர்க் பண்றேன். ஓகே, அதே மாதிரி அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ண உடனே எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களால நோ சொல்ல முடியல. சோ அகைன் என்னோட எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ்ல இருந்து இப்போ வந்து ஒரு 10 kilometer டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவலிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சோ அப்ப MNC கம்பெனில ஒர்க் பண்ணேன். சோ அங்கேயும் அப்படிதான், அங்க ஃபேக்கல்ட்டியா தான் ஜாயின் பண்ணேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் அது மாதிரி ரொம்ப இன்வால்வ்டாவும் டெடிகேட்டாவும் பண்றதுனால HOD பொசிஷன் அளவுக்கு வந்தேன். சோ அப்போ வரும்போது ஹஸ்பண்டுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு. சோ நான் ரொம்ப நல்லா சின்சியரா தான் ஒர்க் பண்றேன், இனிமேல் ப்ரொஃபஷனலா என்ன வேணாலும் பண்ணலாம், அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தோணுச்சு. பிகாஸ் அவரும் எப்படின்னா ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றவர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு நாள் லீவ் போடணும். இப்போ எங்கேயாவது டிராவலிங்லாம் பண்ணிட்டு நைட் காலையில தான் வருவோம். 6 o'clock வந்து டயர்டா இருக்கும், ஆஃபீஸ் போக முடியாது சொன்னா, நோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, லீவ் எல்லாம் போடக்கூடாது, உடனே அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடணும் அப்படிம்பாங்க. லீவ் எடுக்கக்கூடாது, உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட லீவ் கிடையாது. உன்னை நம்பி ஒரு கம்பெனில ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கும்போது நீ எப்படி லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருப்பேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி 2 பேருமே சின்சியர் ஹார்ட் ஒர்க்கர்ன்ற போது எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் வந்து நீங்க ஆமா, இப்படிதான் அனிமேஷனுக்குள்ள என்ட்ரி ஆன. சூப்பர் மேம். சோ அப்படி நீங்க MNCல ஒர்க் பண்ணி ஒரு ஃபேக்கல்ட்டியா இருந்தாலாட்டு எப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதுவும் இந்த ஒரு பேர்ல XYZ ஆக்சஸ்? ஆக்சுவலா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாப் போறது கொஞ்சம் கஷ்டம், குழந்தைய பாத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி குழந்தைய பாத்துக்கணுங்கிறது. அப்போ மணிங்கிறது ஒரு பெரிய நீடா இல்ல, ஏன்னா அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு மணி பெருசா ஒரு பெரிய நீடா இல்ல. பட் குழந்தைய பாத்துக்கணும், நம்மளும் ஒர்க் பண்ணணும். பட் என்னால ஒர்க் பண்ணிட்டு சும்மா இருக்க முடியல. அப்போ ஒரு சின்னதா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான ஒரு கோர்ஸ் அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கமர்ஷியல் பர்பஸ்ல தான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே ரன் ஆகும். அப்போ எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபீஸ் வாங்கிடுறாங்க, பட் நம்ம உள்ள இருந்து சொல்லி கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீலிங்ஸ், அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஃபீஸை பே பண்ணிருக்காங்க, அதுக்கான அவங்க அந்த ஃபுல்லான கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட் கஷ்டப்படுத்தக்கூடாது, ரொம்ப எல்லாம் ஃபீஸ் வாங்கி அவங்களை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்க கூடாது, சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா நல்லா சொல்லி கொடுத்தா போதுங்கிற இன்டென்ஷன் எனக்கு முன்னாடியில இருந்துட்டு இருந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையும் பாத்துக்கணும். அப்போ பார்ட் டைம்ல ஏதாவது பண்ணலாம்னு போது இன்ஸ்டிடியூஷன் நம்மளே பண்ணா என்னன்னு ஒரு ஐடியா வந்தது. அப்போ ரொம்ப சின்ன லெவல்ல ஒரு கார் பார்க்ல சும்மா ஒரு 2 hours குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு 2 hours ஏதாவது கிளாஸ் எடுக்கலாம். நம்மளை தேடி வர பிள்ளைங்களுக்கு
கொஞ்சம் ஃபீஸ் ரொம்ப அதிகம் இல்லாம எளிமையா எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த XYZ ஆக்சிஸ் என்ற நேம் எப்படி வந்ததுன்னா, ஆக்சுவலா மாயான்ற சாஃப்ட்வேர் 3D ஸ்டுடியோ மேக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நானே கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் டெவலப்ல நிறைய சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டேன். அந்த MNC கம்பெனில இருக்கும்போதும் அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்துல நிறைய சாஃப்ட்வேர் நானே செல்ஃப் லேர்னிங்ல கத்துக்கிட்டேன். அப்போ அந்த XYZ ஆக்சிஸ்னா ஆக்சுவலா 3D சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அந்த கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். எனி சாஃப்ட்வேர்ஸ் கோஆர்டினேட் X and Y, பிகாஸ் எல்லாமே கிராஃப் எல்லாமே டிராயிங் அப்படி வர்றது தானே. அப்போ 3D சாஃப்ட்வேர்ல வரும்போது டெப்த் Z ஆக்சிஸ் இருக்கும். Z ஆக்சிஸ்ல தான் கிரியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி XYZ அப்படின்றதுல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு XYZ ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் அங்க கிரியேட் பண்றதோ எல்லாமே பண்றோம். சோ அதனால அந்த நேம்ல வச்சோம். பட் அப்பனா எனக்கு தெரியாது இவ்வளவு பெருசா நம்ம ஒரு பெரிய நிறுவனமா இதை கொண்டு வருவோம்லாம் தெரியாது. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, குழந்தையை பாத்துக்கணும், 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம், அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் மேம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மாயா அப்படிங்கும்போது நீங்க மாயாங்கிற ஒரு புக் நீங்க தமிழ்ல எழுதிருக்கீங்க இல்லையா? ஆமா. சோ தமிழ்ல எழுதுறதுக்கான காரணம் என்ன? இதுவும் அதே மாதிரி தான், அந்த ஸ்டூடெண்டோட இதுதான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல இருந்து படிக்க வருவாங்க. அந்த சவுத் சைட்ல இருந்து படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தமிழ் நல்லா தெரியும், நல்ல கிரியேட்டிவா இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல அவ்வளவு பேச தெரியாது, நல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தா பயம். இதெல்லாம் நிறைய இங்கிலீஷ்ல இருக்கு, இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, அது அவங்களுக்கு புரிஞ்சு அதை ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா ஒர்க்னு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்றதுன்னு அப்படி யோசிச்சோம். அப்ப இந்த தமிழ் கம்ப்யூட்டர்னு ஒரு மேகசின்ல இருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. நீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்க, இவ்வளவு நல்லா பண்றீங்க, அதை ஒரு புக்கா எழுதுனா என்ன, எங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ்ல இருந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முத்துப்பாண்டியன்றவரும் அந்த தமிழ் கம்ப்யூட்டரோடைய அவங்க அந்த ஆசிரியரும் என்ன அணுகி கேட்கும்போது, ஓகே நான் தமிழ் கம்ப்யூட்டர்ல புக் எழுதுறேன்னு சொல்லிட்டு தமிழ்ல எழுத ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு தமிழ்ல எழுதும் போது பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, என்னோட அப்பா வந்து தமிழ் ஆசிரியர், சோ தமிழோட ஈடுபாடு இருந்துச்சு, ஆனா எழுதுற அளவுக்கு பெருசாலாம் இல்ல. ஆனா அந்த புக்குக்கு எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு புக்கு எழுதுனதுக்கு அப்புறமே நிறைய வரவேற்பு இருந்துச்சு. சவுத் சைட்ல இருந்து நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நாங்க இதை வச்சு பேஸ் பண்ணி படிச்சுக்கிறோம். ஏன்னா நான் எழுதுனது எப்படின்னா, எந்த புக்கை பேஸ் பண்ணியும் அதை படிச்சு அதை பார்த்து நான் எழுதல. இப்ப நிறைய புக் பாத்தீங்கன்னா அனிமேஷன்ஸ்க்கு வர புக்கா இருந்தாலும் எந்த புக்கா இருந்தாலும் ஆங்கில புக்கு புஸ்தகத்துல இருந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் தமிழ்ல கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான புக் தான். பட் எனக்கு அந்த மாதிரி எழுதுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோர்ஸே தமிழ் தான். ஆமா. அது எப்படி நான் எழுதுனேன்னா, நான் ஒர்க் பண்ணி பார்ப்பேன், அந்த ஒர்க் பண்றதை எப்படி நான் ஒர்க் பண்றேனோ அதை அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிடுவேன். சோ அது மாதிரி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களால அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண முடியும். சோ ஈஸியா அவங்களுக்கு அது புரியும். பட் இதுக்கான டெக்னிக்கல் டர்ம்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? நிறைய கஷ்டமா இருந்தது. அப்போ நெட்ல பாப்பேன், சில சமயம் கூகுள்ல சில சமயம் தேடுவேன். அப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே ரொம்ப ஆங்கில சொல்ல யூஸ் பண்ணாம தமிழ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்து அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை வச்சு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால மாத்த முடியாது. இப்ப சாஃப்ட்வேர்ல சிலதான் இங்கிலீஷ்ல தான் வரும், தமிழ்ல அந்த சாஃப்ட்வேர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் தமிழ்ல தான், அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் யூஸ் பண்ணணும். அந்த டெக்னிக்கல் வேர்டை மட்டும் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற எக்ஸ்பிளனேஷனை மட்டும் தமிழ்ல கொடுக்கும். சோ பிள்ளைங்களுக்கு அப்ப என்னன்னா, அந்த டெக்னிக்கல் டேர்ம் இங்கிலீஷ்ல இருக்கிறது பதியும் மனசுல, ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தமிழ்ல தெரியும். சோ அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களால நல்லா அதுல ஒர்க் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சவுத் சைட்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த புக்கை ஃபாலோ பண்ணி அந்த சாஃப்ட்வேர் கத்துக்க முடியும். அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இதுக்கு எதிர்ப்பு கூட இருந்துச்சு எனக்கு. ஏன் தமிழ் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிட்டே வரும்போது இதை ஃபாலோ பண்ணியே கத்துப்பாங்களே, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்க வர மாட்டாங்க, ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து என்ன கேட்கவே செஞ்சாங்க. ஏன்னா நாங்க இதை நம்பிதான் வந்து 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் எல்லாம் போடுறோம், எங்களை நம்பி படிக்கிறதுக்காக வராங்க. இப்போ நீங்க இந்த புக்கை இந்த மாதிரி எளிமையா ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹேண்டியா கொடுத்துட்டீங்கன்னா யாரும் இன்ஸ்டிடியூஷனுக்கே வரமாட்டாங்களே. அது எனக்குமே அப்படிதான். இப்ப நானுமே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரன் பண்றேன், பட் எனக்குமே வரமாட்டாங்க தான். பட் அதை பார்த்தோம்னா சவுத் சைட்ல இருக்க நிறைய பிள்ளைங்களுக்கு அது வந்து யூஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துல நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரணுமே, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து படிக்கணுமே பார்க்கறது இல்லாம நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகுதுன்னு நினைச்சோம்னா அது கண்டிப்பா ஒரு நல்ல சேவை தான் தோணுச்சு. நல்ல ஒரு மோட்டிவ் அந்த புக்ல நிறைய எழுத எவ்வளவு நாள் ஆச்சு இந்த புக்? ஆக்சுவலி ஒரு 2.5 years கிட்டத்தட்ட அந்த மேகசினுக்கு நான் எழுதிட்டு இருந்தேன். அந்த மேகசின்ஸ்க்கு எழுத அது வந்து fortnight, so 15 days once எழுதி கொடுக்கணும். so 15 days once எழுதி கொடுக்க அதை அப்படியே வந்து புக்கா மாத்தி கன்வெர்ட் பண்ணேன். இப்போ நிறைய பேர் இது இல்லாம சிலோன் தமிழர்கள், இன்னும் வெளிநாட்டுல இருக்க தமிழர்கள் எல்லாம் கூட இந்த புக்கை ஃபாலோ பண்றாங்க. எனக்கே கொஞ்சம் இந்த அளவுக்கு இதுல ரீச் இருக்கான்றது. ஏன்னா கனடால இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு, சிலோன் தமிழ், மேடம் நான் உங்க புக்கை ஃபாலோ பண்றேன், அடுத்த புக் எப்போ வரும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே, நம்ம எழுதுறது நான் ஏதோ ஒரு சர்வீஸ் மைண்ட்ல எழுதணும்னு நினைச்சோம். ஓகே இது நல்லா போகுதுன்றதுனால எழுத அப்படியே வந்துச்சு ஆர்வம்.
பட் இதை ஃபாலோ இவ்வளவு பேர் பண்றாங்கன்னும் போது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம இதை பண்ணலாமேன்னு தோணி அது ஃபுல் புக்கும் கம்ப்ளீட் பண்ணும். சூப்பர் மேம் அண்ட் கிரேட். இது எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஆமா. சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேற புக் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அந்த வொர்க் ஏதோ ஆக்சுவலா பண்ணணும். ஓகே. இன்னும் அதுக்கான நானும் ஒரு தடவை அதை நினைச்சிட்டே இருக்கேன், அடுத்தது அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு. சோ கூடிய விரைவில் அதை எழுதணும். அந்த மாதிரி கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்திருப்பீங்கல்ல அனிமேஷன். அப்ப அனிமேஷன் அப்படிங்கும்போது அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? அனிமேஷன் தமிழ்லன்னு வரும்போது வரைவு ஓவியம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். எனக்கு தமிழ்ல ரொம்பலாம் அதை யோசிச்சதே கிடையாது அனிமேஷனை பத்தி. நான் ரொம்ப இப்ப இந்த இதுல எழுதும்போது கூட எப்படின்னா வழக்கு தமிழ்ல நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, இப்ப அனிமேஷனா அனிமேஷனே போட்டு வழக்கு தமிழ்ல அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறதான் தமிழ்ல கொண்டு வந்திருக்கோம். இல்லைன்னா அவங்களுக்கு வெளியில போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா எந்த கம்பெனிலயும் வந்து ரொம்ப தமிழை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில இங்கிலீஷ்ல தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களால தமிழ்ல ஃபுல்லா போக முடியாது. பட் அவங்க நம்மளோட தமிழ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கற்பனை திறன், நம்ம பேசுறது எல்லாமே நம்ம யோசிக்கிறதுலாம் தமிழ்ல தான் யோசிப்போம். ஆனா ஒர்க் பண்றதா இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ ஒர்க் பண்ணுவோம். சோ அது மாதிரி தான். பட் நம்ம யோசிக்கிறது தமிழ்ல யோசிக்கும் போது அது வந்து நமக்கு ஈஸியா ஃபாலோ ஆயிடும். அண்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா பழைய நான் சின்ன வயசுல இல்ல நீங்க சின்ன வயசுல பார்த்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேய் படம் ஏதாவது அனிமேஷன் மூவி ஆகட்டும், அப்ப இருந்து அனிமேஷனுக்கும் இப்ப தமிழ் சினிமாவில் இருக்க அனிமேஷனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அனிமேஷன் ஃபீல்ட்? டெக்னாலஜி வைஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு. இப்ப பாகுபலி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அதுல அனிமேஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலா பழைய படத்துங்களையும் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த மாயா பஜார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் வந்து அத்தனை தடவை பார்த்திருக்கேன் அந்த படத்தை. அந்த ரங்காராவ் ஆக்டிங்லாம் எனக்கு அதுல பார்த்து அவரோட ஃபேனாவே ஆனேன் நானு. அந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த சாங்ல வரும்போது அந்த கத்திரிக்காய் எல்லாம் அப்படி ஓடும், லட்டெல்லாம் அப்படி போக்கு இப்படி அதை பார்த்து பிரமிச்சிருக்கேன் நிறைய. இன்னும் கூட அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எங்கேயுமே தப்பு இருக்க மாதிரியே தோணாது. எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தான் தோணும். ஏன்னா டெக்னாலஜி இல்லாத டைம், இந்த மாதிரி டிஜிட்டல் இல்லாத டைம் பிலிம்ல பண்ணிருக்காங்க. பிலிம்ல பண்ணும்போது எப்படி இவ்வளவு தூரம் நல்லா பண்ணிருக்காங்கன்னு தோணும். அது இன்னும் ஒரு தூரம் பார்க்கும்போது அது வியப்பா தான் இருக்குமே தவிர என்ன இப்படி பண்ணிருக்காங்கன்னு தோணுனது எதுவுமே தோணல. ஆமா. சோ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஆனா அந்த டைம்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண செட் ஆகட்டும், அவங்க பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பிரம்மாண்டம் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்திருக்கு. 1000 ஏனைகள்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த கிராபிக்ஸ் அனிமேஷனும் இல்லாம ரியலாவே பண்ணிருக்காங்க. ரியலா செட் போட்டு பண்ணிருக்காங்க, ரியலாவே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு. ஆனா அதே சமயம் இப்ப டெக்னாலஜி படத்தை பார்க்கும்போது நிறைய வியப்பா தான் இருக்கும். இப்ப பாகுபலி எல்லாம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டமான பார்க்கும்போது நமக்கு எத்தனை தரம் அதை பார்த்தாலும் சலிப்பே வராத அளவுக்கு பார்த்துட்டே இருக்கதான் தோணுது. சோ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி வளர வளர தேவைகளும் நிறைய வளர்ந்துகிட்டே போகுது. அதுதான் இப்ப நிறைய முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஃபைட் ஒரு வார் அது மாதிரி எல்லாம் காமிச்சாங்கன்னா ஒரு 100 பேர் ஃபைட் பண்றதை காமிப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நமக்கு வந்து அந்த 100 பேர் ஃபைட்டை பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்து பழகின விஷயம் போர் அடிச்சிடும். இப்ப அதனால அப்படியே 10,000 பேர் ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க. அது வியப்பா தானே இருக்கு, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. இந்த பாகுபலி படத்துல ஒரு பெரிய அருவி, அந்த அருவி அப்படியே ஸ்கிரீன் ஃபுல்லா தண்ணி அப்படியே கொட்டிட்டே இருக்கும்போது அவ்வளவு பெரிய அருவி நம்ம எங்கேயும் பார்த்தே இருக்க மாட்டோம். அவ்வளவு பிரம்மாண்டமா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சோ ரொம்பவே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். நிறைய வளர்ந்துருக்கு. கம்பேரிங் டு பாலிவுட் இல்லைன்னா ஹாலிவுட் கம்பேர் பண்ணுங்க, அதோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் சினிமா இந்த அனிமேஷன்ல எந்த லெவல்ல இருக்கு? ஏன்னா அவதார் மாதிரி ஒரு படம் நம்ம பார்த்திருக்கோம், பாகுபலி மாதிரி ஒரு படமும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வந்து தமிழ் சினிமா நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாகுபலி எல்லாம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ நிறைய டெவலப் ஆயிருக்கு. பட் ஹாலிவுட்டையும் நம்ம தமிழ் படத்தையும் எப்பயும் நம்ம ரொம்ப கம்பேரிசன் எடுத்துக்க முடியாது. ஹாலிவுட் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றாங்க. அதோட பட்ஜெட் வேற, மில்லியன்ஸ்ல அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவதார் மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னா 6 வருஷம் 8 வருஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே அவங்க அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்றதுல கிளியரா இருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு 4-5 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம தமிழ் படம்லாம் 3 மாசம் 6 மாசம் ரிலீஸ் பண்றோம். சோ அப்ப அதுக்கான உழைப்பு, அதுக்கான தேவைகள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம தமிழ் படத்துல வந்து அவ்வளவு பெரிய பட்ஜெட் பண்றது இல்ல. வேர்ல்டு வைட் ரிலீஸ்ல இப்ப பாகுபலிலாம் வேர்ல்டு வைட் ரிலீஸ், எல்லா தமிழ் படங்களும் வேர்ல்டு வைட் ரிலீஸ் எல்லாம் பண்றது இல்ல. சோ இதுக்கான தேவைகள், இப்ப இதுக்கு என்ன பணம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கிறத பாக்குறோம். இப்ப அவதார் மாதிரியான மூவிக்கெல்லாம் வந்து ஒரு 2000 பேர் வந்து ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா 2000 பேரை ஒரு 6 வருஷம் வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் பண்ண கஷ்டம். அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கணும். பட்ஜெட் இருக்கணும். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க, இங்கிலீஷ்ல ஒரு படத்தை பண்றாங்கன்னா அது வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கான இன்கம் திருப்பி கிடைச்சிரும். பட் தமிழ்ல எடுத்து அதை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளவு பெருசா நமக்கு கிடைக்காது. பட் அதை பிரேக் பண்ணிருக்காங்க இப்ப பாகுபலியில.
இல்ல. கண்டிப்பா. சோ இனி வர காலங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான படங்களை ஹாலிவுட்டுக்கு சேலஞ்சிங்க நம்மளாலையும் பண்ண முடியும். சோ நம்மளாலையும் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். நிஜமா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய படங்கள் வரும். ஹாலிவுட் அளவுக்கு நம்மளால எடுக்க முடியும்ன்ற படம் வருங்க. இப்போ மேம் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் பண்ணணுமேங்க, இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு பேர்ட் ஒண்ணு பேசுது அப்படின்னா அது எடுத்துக்க எவ்வளவு, அது செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல இப்போ ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் அனிமேஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் அது வரைவாங்க. ஏன்னா இது வந்து இமேஜினரி கேரக்டர், ரியல் கேரக்டர் இல்ல. பட் இமேஜினரி கேரக்டர் ரியல் கேரக்டர் மாதிரியான அது மூவ்மெண்ட் அனிமேஷன்ஸ்லாம் இருக்கணும். அப்ப மூவ்மெண்ட் அனிமேஷன்ஸ் இருக்குன்னா முதல்ல அந்த ஒரு பேர்டுன்னு எடுத்திருக்காங்கன்னா அந்த பேர்ட் வாட்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு முயல்ல வந்து அனிமேட் பண்ணணும், இல்ல ஒரு பூனையை அனிமேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பூனை மாதிரி ஆனா பூனையை விட இன்னும் கொஞ்சம் அவங்க காதெல்லாம் கொஞ்சம் மாத்தி வேற ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பூனையை முதல்ல வாட்ச் பண்ணுவாங்க. அது நடந்து போனா எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும், செகண்ட் ஸ்டெப் எப்படி வைக்கும், அது ஆச்சரியமா பார்த்தா எப்படி இருக்கும், யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும். ஏன்னா நீங்க பூனையை வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அது இப்படி ஒரு காதை மட்டும் தூக்கி யோசிச்சு வாட்ச் பண்ணும், அப்போ வாழை மட்டும் இப்படி சுருட்டி யோசிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த அப்சர்வ் பண்ண அதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி வரைஞ்சிட்டே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா ஸ்டோரி போர்டு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி போர்டை பேஸ் பண்ணி மாடல் பண்ணுவாங்க. 3Dல கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணி மாடல் பண்ணுவாங்க. மாடல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரியல் கேரக்டர் மாதிரி அதுக்கு டெக்ஸ்சரிங் கொடுப்பாங்க. அந்த அதோட ரோமங்கள்லாம் அந்த ஃபர் மாதிரினா ஃபர் மாதிரி டெக்ஸ்சர், அதுல என்ன கலர் வருதோ அந்த மாதிரி டெக்ஸ்சர், ஐனா ஐயோட அந்த ஷைனிங்னஸ் அந்த மாதிரி அதுக்கு டெக்ஸ்சரிங் அப்ளை பண்ணுவாங்க. டெக்ஸ்சரிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அனிமேஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அனிமேஷன்ஸ் கொடுக்கும்போது 2 கேட்டகரி இருக்கும். நார்மலா நடக்கிறது அந்த மாதிரி வருது ஒரு பேசிக்கான அனிமேஷன். இப்போ அது யோசிக்கும் போது கண்ணை தூக்கி யோசிக்கிறது, காது மட்டும் தனியா ஒரு பக்கம் யோசிக்கிறது, அந்த ரியல் ஃபீலிங்கோட பார்த்தது நமக்கு பிடிக்கும், இல்ல நமக்கு பிடிக்காது. ஒரு கேரக்டர் சும்மா வந்து இப்படி பேசுதுன்னா நம்மளால அதை வந்து லைக் பண்ணி பார்க்க முடியாது. அதோட ரியல் மேனரிசத்தோட பார்த்தாதான் நமக்கு பிடிக்கும். இப்போ ஒரு பேர்ட்னா பேர்ட் வந்து அழகா பேசணும், அது அப்போ அதோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். ஒரு கண்ணை மட்டும் மேல தூக்கி புருவத்தை மட்டும் மேல தூக்கி அப்படி பேச, அப்பதான் அந்த ஃபுல் ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு ரீச் ஆகும், அப்பதான் நமக்கு பிடிக்கும். கண்டிப்பா. இப்ப நம்ம சின்ன வயசுல கார்ட்டூன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேரக்டர் எல்லாம் அடிச்சுக்கிட்டே போகும், காது பிடிச்சி இழுத்து சல்லுன்னு இவ்வளவு தூரத்துக்கு இழுக்கும், அப்புறம் விடும். ரியல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா நமக்கு வந்து அந்த எக்ஸாஜரேஷன் ரொம்ப பிடிக்குது, ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அதை அடிச்சு டம்னு அடிச்சு இப்படி இழுத்த உடனே இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து டம்னு விட்ட உடனே நமக்கு எங்க இருந்து ஒரு ஆனந்தம் வரும். அது பார்க்கும்போது நம்ம நேஜத்துல அது பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ். ஆனா அந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாவும் இருக்கும், ஆனா ரியலாவும் கொண்டு வருவாங்க. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி கொண்டு வந்தா தான் அது பிடிக்கும். அப்ப அனிமேஷன்ஸ்ல வரும்போது பேசிக்கான அனிமேஷன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்குவாஷ்காக தனியா அதை அனிமேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த அனிமேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுப்பாங்க. டம்னு விழுதுன்னா டக்கு டக்குன்னு அந்த மாதிரிலாம் அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா தான் அதை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டு போவாங்க. ஸோ இத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு கேரக்டர் பண்ணணும். எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ அந்த கேரக்டரை பொறுத்து ஒரு கேரக்டர் பொறுத்து. இப்போ சில கேரக்டர்ஸ்லாம் வந்து 3D கேரக்டர்ஸ் மாதிரி பண்ணும்போது, சில கேரக்டர்ஸ்ல பண்ணும்போது ஒரு 6 monthsல கூட பண்ணி முடிச்சிட முடியும். ஆமா ஆமா, அதை மாடல் பண்ணி அதை ஃபுல்லா சீக்வன்ஸ் அனிமேட் பண்ணி பண்றதுக்காக. சில கேரக்டர்ஸ்லாம் வரும்போது அது நிறைய நாள் கூட எடுத்துக்கலாம். சில இப்ப பேர்ட் மாதிரினா ஒரு சின்ன கேரக்டர் தான், அதுக்கு ரெண்டு கால் தான் அதுக்கு அனிமேட் பண்ணி 2 கால் பறக்கும், அவ்வளவுதான், அது பண்ண முடியும். இப்போ நீங்க 4 leg கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அனாட்டமி நமக்கு தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் லெக் எங்க வைக்குது, அப்ப பேக் லெக் எங்க இருக்கணும், ஃப்ரண்ட் லெக் எங்க இருக்கணும், அதோட பாடி எங்க இருக்கணும் அப்படின்னு. இப்போ அதுக்கான இப்போ ஒரு ஹியூமன் நம்ம டெய்லி வாட்ச் பண்றோம், வாக் சைக்கிள் எப்படி இருக்கும்னு தெரியும். அனிமலுக்கு நம்ம டெய்லி பார்ப்போம், ஆனா அது எப்படி நடக்கும், அதோட ஃப்ளோ நமக்கு தெரியும். அதை அப்சர்வ் பண்ணி அதை ஒண்ணு அனிமேட் பண்ணணும். சோ அப்ப அதுக்கான டைம் எடுத்துக்கணும். எவ்வளவு கஷ்டம் இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி நிறைய. அதான் அந்த விஷுவலைசரா இருக்கிறவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணணும். அந்த கிரியேட்டிவ் ஹெட் அந்த அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அவங்க உட்காருவாங்க. அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க நோட் பண்ணதான் வேணும். நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா சில படங்கள் கார்ட்டூன் மூவிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரிப்பீட்டடா நம்ம பார்த்துட்டே இருப்போம். சில படங்கள்ல வந்து நமக்கு ஒரு தரம் பார்த்துட்டு ஓகேன்னு இருப்போம். அந்த ரிப்பீட்டடா படத்தை பார்க்கும்போது நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக அவங்க அவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க அவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க. அது பெருசா நடக்க வைக்கிறது ஈஸியா பண்ணிடலாம். அந்த நடக்கும்போது அதோட அந்த மேனரிசம் அசைஞ்சு நடக்குதா, நார்மலா நடக்குதா, அந்த மாதிரியான மேனரிசம் கொண்டு வரதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். அந்த மேனரிசத்தோட பண்ணாதான் அந்த கேரக்டர் நமக்கு பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. ஸோ இதுக்கு தான் நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போ அனிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேம், இது வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டிகிரியும் இருக்கு. ஆமா. ஸோ 2 கேட்டகரியுமே இருக்கா? ஆமா, ஆக்சுவலா அனிமேஷன்ஸ் வரும்போது மல்டிமீடியான்னு வரும்போது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அதுக்குள்ள.
இப்போ மல்டிமீடியான்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க சினிமாவுக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. அதுல கிராஃபிக் டிசைனிங் இருக்கு, வெப் டிசைனிங் இருக்கு, 3D அனிமேஷன்ஸ் இருக்கு, 2D அனிமேஷன்ஸ் இருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்போ சினிமா அப்படின்னு வரும்போது விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் அவங்க பண்ணா போதும். இப்போ 3D அனிமேஷன் எடுத்துக்கிட்டா விஷுவல் எஃபெக்ட்ஸும் பண்ண முடியும், கார்பரேட்டுக்கும் பண்ண முடியும். இப்போ கார்பரேட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஷின் மேனுஃபேக்சரிங், மெஷின் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது வந்து கார்பரேட்ல வந்துடும். அதுவும் இதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. பட் அதோட செக்மெண்டே வேறு. அது வந்து இன்ஜினியரிங் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்க கார்பரேட்ல ஒர்க் பண்ணுவாங்க. டோட்டலா அந்த மெஷினை பத்தி மட்டும் அவங்க அனிமேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அப்போ அது வந்து 6 months to 1 year அவங்க படிக்கலாம். இப்போ சில பேர்ல வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கிரியேட்டிவ் ஹெட் அளவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அவங்க வந்து ஒரு டிகிரி கோர்ஸா தான் படிக்கணும். அப்போ அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷனும் படிக்கணும், ப்ரொடக்ஷனும் படிக்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷனும் படிக்கணும். அப்போ ஒரு டிகிரி கோர்ஸா அதை படிச்சாங்கன்னா தான் அவங்களால ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ ரன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்ப எதனாலன்னா அவங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பத்தி நாலேஜ் இருக்கணும், ப்ரொடக்ஷன் பத்தி நாலேஜ் இருக்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி நாலேஜ் இருக்கணும். அப்பதான் அவங்களால வந்து ஒரு ஃபுல் ஒர்க் வந்து கொடுக்க முடியும். இப்போ சில பேர்லாம் வந்து எனக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வரவங்க அது ஒரு 6 months மட்டும் படிச்சா போதும். சில பேர் எனக்கு கிராஃபிக் டிசைனிங் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு வரவங்க 3 months மட்டும் படிச்சா போதும். ஒரு சின்ன செக்மெண்ட் அந்த சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சு அதை மட்டும் ஒர்க் பண்ணா போதும். இப்போ கமர்ஷியலா என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 3 years கோர்ஸ் கொடுத்து ஒரு 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. பட் அப்படி எடுத்துக்கணும்ன்றதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ சூப்பர் மேம். அனிமேஷன் பத்தின நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். 1/2 hour பத்தலை. அது ஓகே, எவ்வளோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய புக்ஸ் எழுதுங்க, நிறைய பேருக்கு உங்க புக் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ஹேவிங். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ இந்த 1/2 hour வந்து பத்தல இல்லையா நமக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அனிமேஷன் பத்தி பேசியிருந்திருக்கலாம். பட் 1/2 hour பத்தல அப்படிங்கிறதுனால நம்மளால பேச முடியல. பட் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அனிமேஷனா ஒரு கேரக்டர் உருவாக்குறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படிங்கறது. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ். நம்மளுடைய ஹோஸ்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, பார்க்கலாம்.